வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பூண்டு சட்னி, நல்ல காரசாரமான பூண்டு சட்னி, நிறைய நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து சூடாக இட்லியோடையும் தோசையோடையும் இதை வச்சு சாப்பிடும்போது 2 இட்லி கூட தான் சாப்பிடுவாங்க. இதோட நம்ம பூண்டு தோசை, இந்த சட்னியை தடவி பூண்டு தோசை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் அந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 15 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த காரத்தை குறைக்கிறதுக்காக இதை ஒரு 5 நிமிஷம் நாம் வெந்நீரில் ஊற போட்டுக்கலாம். இதோட ஒரு 15 பல் பூண்டு, இதையும் தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சின்னதாக ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம விருப்பம்தான், நிறைய பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அம்மியில் வச்சு அரைக்கும்போது இன்னும் அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு சின்ன தாளிப்பு இதுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இதோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அம்மியில் வச்சு அரைக்கும்போது இன்னும் வாசனையாக இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் நிறைய நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து அந்த மிளகாப்பொடியில் நாம் கொட்டிடலாங்க. மிளகாப்பொடின்னு சொல்லுவோம், அதை பூண்டு சட்னின்னு சொல்லுவோம். வீட்டில் பூண்டு மிளகாப்பொடின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தாளிக்காமையும் நாம் வச்சுக்கலாம். தாளிப்பு நம்ம விருப்பம்தான். இப்போ நமக்கு இந்த பூண்டு சட்னி ரெடியாகிருச்சு. இதை இட்லி தோசை இதோட சூடாக வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நம்ம இப்போ பூண்டு தோசை ரெடி பண்ணலாம். அடுப்பில் தோசைக்கல் போட்டு காஞ்ச உடனே நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இந்த பூண்டு தோசைக்கு நல்ல சாஃப்டான தோசையாக ஊற்றிக்கணும். நல்லா மெத்துன்னு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்பாஞ்சி தோசை ஊற்றிருக்கிறேன். இதை மூடி போட்டு நாம் சுடும்போது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இங்கே சுற்றி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சி தோசை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாஞ்சி தோசை. இப்போ இந்த தோசையை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே நாம் அந்த பூண்டு சட்னி தடவிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்தோன்னா அருமையான பூண்டு தோசை ரெடியாகிருச்சு. இந்த சாஃப்டாக பஞ்சு மாதிரி இந்த தோசைக்கும் அந்த பூண்டு சட்னி காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூண்டு சட்னி நம்ம சூடாக இட்லியோட தோசையோடு வச்சு சாப்பிடும்போது 2 தோசை 2 இட்லி கூடத்தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இது நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் நல்ல காரசாரமான சட்னிங்க. இந்த சட்னி நான் 2-3 நாளைக்கு கூட அப்படியே வச்சுக்கலாங்க. நம்ம வெளியூர் போகும்போது ட்ராவலுக்கு இந்த இட்லி மேலே தோசை மேலே தடவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சப்பாத்தி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சிட்டோன்னா ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான இந்த பூண்டு சட்னியும் அந்த பூண்டு தோசையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.